சத்தியமாக இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இட்லி கடை மொக்க கடை தான், வேறு வழி கிடையாது அப்படி தான் நினச்சி வந்தேன். கடைசி வரை எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் படம் ஆரம்பிச்சு 20-25 நிமிஷம்லாம் நம்பிக்கை இல்லை. டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், மச்சான் பழைய மாவு தான் அரைச்சிக்கிட்டு இருக்காப்புல, அரைச்சி இட்லி ஊற்றிட்டு இருக்காப்புல இவர், அப்படி தான் டெக்ஸ்ட் பண்ணேன். ஆனால் இன்டர்வல் பிளாக்லேருந்து படம் ஆரம்பிச்சிச்சு. பயங்கர எமோஷனலுங்க. கண்ணில் வந்து தண்ணிலாம் பக்கத்தில் வந்துருச்சு. பக்கத்தில் பூரா பார்த்தீங்கன்னா லேடிஸாக உட்காந்துனால அலோவ முடியல. அந்தளவுக்கு ஃபீல் குட்டாக கனெக்ட் ஆச்சு. சத்தியமாக அந்த படம் 2K கிட்ஸு ஜென்சிக்கெலாம் வந்து அவ்வளோவா கனெக்ட் ஆகாது. ஆனால் 80s கிட்ஸு 90s கிட்ஸு தமிழ்நாடு உள்ள ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும். அவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காப்புல. உண்மையிலேயே தனுஷ் 4th டைரக்ஷனை ஜெயிச்சிட்டாப்புல. அவங்க எல்லாம் முழுக்க ஜென்சி பசங்களையும் 2K கிட்ஸையும் நம்பி வந்து நீக் படம் எடுத்தாப்புல. அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ அதனால் ஜென்சியை நம்பி அந்த நீக் படம் எடுத்தாப்புல. அது சரியாக போகலை. நீங்கள் போங்கடா, நீங்கள் போட பரவாயில்ல. நான் 90s கிட்ஸ்க்கு 80s கிட்ஸ்க்கு படம் எடுத்துகிட்டு சக்ஸஸ் பண்ணி வச்சிருக்காப்புல. உண்மையிலே சொல்கிறேன், எமோஷனல் கனெக்ட் பண்ணாத ஆளே இருக்காது. இந்த காலத்து பசங்களுக்கு ஏன் கனெக்ட் ஆகலைன்னா, இவங்க பிஸா பர்கரு KFCன்னு தின்னுட்டு தர்றவனுங்க. அந்த இட்லியை வந்து இலையில ஊற்றி ஆவி பறக்க அந்த சாம்பார் ஊற்றி பிணையும் போதே அவ்வளோ பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. படம் சக்ஸஸ் படம். ஆனால் ஓப்பனாக சொல்லிட்டேனே, ஜென்சி பசங்களாம் பிடிக்காது அவங்களுக்கு. என்னையா நான் எதிர்பார்த்து வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு. ஆனால் அவங்களுக்கும் சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் படத்தோடைய 2 மணி நேரம் ஃபுல்லாக 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கு தான் கனெக்ட் ஆகிற மாதிரி படம்.